something about digital marketing. அப்போ ஒரு ஹெட்டை வந்து நாங்கள் ஈஸியாக கொண்டு போயிட்டு ஒரு எங்களோட கஸ்டமர்ஸை சேர்க்குறேன்னு சொன்னால் அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட இப்போ காலப்போ இப்போ அதில் எங்களுக்கு ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணலாம். இப்போ இருக்கிற எங்களோட சோஷியல் மீடியா மூலமாக, அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், இதன் ஊடாக செய்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் ஸ்க்ரீனில் ஒருத்தன் விற்க நினைக்கிறான்டா, அவன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணுறான். நீங்கள் அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் மாட்ட போகிறீங்கண்டா, நீங்கள் வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீனில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க நீங்கள் வாங்குறீங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட், டிஜிட்டல் ஸ்க்ரீன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணது நீங்கள் காட்டின டெம்ப்ளேட்டில் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அதில் உங்களோட ஸ்டடிஸ் அகாடமி போனாலும் ஒவ்வொரு அந்த பேஜில் ஒரு கண்டென்ட் இருந்தது. இப்போ எனக்கு வந்து அப்படி ஒரு ஒன்றுமே இல்லை. நான் பிளாங்க் ஆகிக்கிறேன். சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஹெட்டிங் போட்டணும் தெரியாது. இப்போ இதெல்லாம் நான் எப்படி ஒரு ஐடியாஸ் எடுக்கிறது? அதுக்கு கிளாஸ் அதுக்கு ஹெட்டிங் போடுறதுக்கு வேறையா எலிமெண்ட் எடுத்து இந்த ஸ்ட்ரக்சரை கீழே சைடில் இந்த மாதிரி எட் பண்ணிட்டு போகிறது. இது இல்லாமல் நீங்கள் வெப்சைட்டை டிரெக்டாக போட்டுட்டு நீங்கள் வெப்சைட் செய்ய போனீங்கன்னா உயிர் போகும், செத்துருவீங்க. செத்துருவோம். டெம்ப்ளேட் கொண்டு வரலாம் தானே? டெம்ப்ளேட் கொண்டு வரலாம். எத்தனை கொண்டு வரலாம் காணும். பஸ்ல தூங்கிடாதீங்க, கொண்டு வரக்குள்ள களை எடுத்துடும். ஓடு மீனோட ஒரு மீன் வரும்னா காத்திருக்குமா ஒரு கிளாஸ்லயோ ஆகிறதுக்கு தான் வார பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த வெப் டிசைனிங் கோர்ஸ்லயோ இல்லாட்டி இந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டியா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை படிக்கிறோம் விளங்குதா? இதுல வந்துட்டு சாஃப்ட்வேரை ரெண்டு விஷயம் இருக்கு. மனிதன் வந்து மனுஷனுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை தாண்டி ஒரு மனுஷன் செய்யறது அடிஷனலா செய்யற விஷயங்கள் பாருங்க. ஒருத்தனை முடி வெட்டணும்ன்றது அத்தியாவசியம். அதுல பெக்கம் வெட்டணும்ன்றது வந்துட்டு ஒரு வகையான மாடலிங் வகையான விஷயம். எல்லாரும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள மாற்ற ஒரே ஒரு விஷயம் என்ன, அந்த கோ கான்செப்ட்ல தான் மாட்டுவாங்க. வெப் டிசைனிங் 3 மாதத்தில் நீங்களும் உழைக்கலாம், அதோட காசை போட்டு ஜாயின் பண்றது. நம்மளுக்கு மெக்கானிசம் ஒண்ணுதான், சரிதானே? அந்த சிஸ்டத்தை யாரு ஃபாலோ பண்ணாலும் இன்கம் பார்க்கலாம். ஆனா தூக்கம் முடிக்கணும், காம்படிஷனை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ரெடி இல்லை. நம்ம ரெடி என்னடா, 8 மணிக்கு எழும்புற, 8 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ண, 5 மணிக்கு ஆஃப் ஆனா அப்புறம் முறுக்கு பாக்கெட்டும் கச்சாங்கோட்டையும் வாங்கி பாக்கெட்ல போட்டு பொண்டாடியை தூக்கிட்டு திரியிற பைக். அவ இப்படி உழைக்க இயலாது. முயற்சி இருக்கணும். ரத்தம் வந்து தெரிக்கணும். இந்த வெட்டினா ரத்தம் பாயணும். நம்மளோட ரத்தம் ஸ்லோ மோஷன்ல அடிச்சு வரும். 2 நாளைக்கு பிறகு தான் வெளியே வரும் வெட்டின பிறகு. சரி, ரத்தமே ஸ்லோவா தான் ஓடும். அப்ப எப்படா டிசைனிங் வர எப்படான்னு மாதிரி தான் இருக்கும். அப்போ 1 hour நீங்க எக்ஸ்ட்ரா ஓடணும். அப்ப டைம் போதாது. அப்ப எஃபர்ட் இல்லை, ஹார்ட் ஒர்க் இல்லை, முயற்சி இல்லை. நம்மளுக்கு எப்படி வின் வரும், சக்சஸ் வரும்? ஒரு லாங்குவேஜை நீங்க சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணக்குள்ள அதில் சம்மந்தப்பட போகிற விஷயங்கள் என்னென்னு சொல்ல நோட் பண்ணிக்கணும். 1வது ஃபோல்டர் 1க்குள்ள நம்ம சாஃப்ட்வேரை போடணும். 2வது அந்த ஃபோல்டரை டொமைனோட கனெக்ட் பண்ணணும். 3வது அந்த ஃபோல்டர் கனெக்ட் ஆகிருக்கு ஒரு டொமைனோட, அதுக்கு தேவையான டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும். கிளவுட் சர்வர், இதில் நேம் வந்துட்டு cPanel அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்துட்டு சர்வர் இல்லை, இது அந்த சர்வரை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். பட் அது லோக்கல், இது வந்துட்டு ஆன்லைன், இது கிளவுட். இப்போ கிளவுட் சர்வர் இப்படி காட்டும். இந்த கிளவுட் சர்வர்ல ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு, பாக்குறீங்களா? இந்த இருக்கு. இதுக்குள்ளதான் அந்த ஃபோல்டர் எல்லாம் சேவ் ஆகும். விளையாண்டா இந்த இருக்கிற MySQL டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றதுக்குள்ள தான் நாங்கள் அந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி அதுக்கு தேவையான டொமைன். ஸோ இங்க பாருங்க, டொமைன் விளங்குதா? WordPress இன்ஸ்டால் பண்றதுக்கு இந்த ஆசுக்குள்ளது WordPress மேனேஜர் பை சாஃப்ட்வேர் டூல் கிட்ட நீங்க இன்ஸ்டால் பண்ணினோம் உடனே இது மாதிரி உங்களுக்கு காட்டும். இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ண போய் சக்சஸ் ஆன ஒரு அட்வைஸ், ரீட் ட்வைஸ் த்ரைஸ், திருப்பி அதை ரீட் பண்ணுங்க. வேணும் சத்தியமா வேணும். அட்னியூ கொடுங்க, அபவுட் மீ டைப் பண்ணுங்க. அதுல அபவுட் மீ பப்ளிஷ், கருப்பு கலர் பிளஸ் பட்டன் இருக்கு தானே, இந்த அபவுட் மீ கீழுக்கு அதை கிளிக் பண்ணுங்க. அதுல யூடியூப் சர்ச் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல உங்களுக்கு யூடியூப் லிங்க் கொண்டு வந்து போடுங்க. ஏதாவது அந்த பாக்ஸ்ல போடும். எம்பெட் அப்டேட் பிளஸ் கொடுங்க. கேலரிக்கு போங்க, இமேஜஸ். ஓகே, அப்லோட் கொடுங்க. அப்லோட் பிசில இருக்கிற ஏதாவது ஒரு பிக்சர் ஒன்று ஜஸ்ட் அதுல போடும். உங்களோட போட்டோ இல்லாட்டி வாட்டர் அப்டேட் பண்ணு. அப்டேட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்புக்குறி இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணுங்க. வியூ பேஜ் டன்.